உதாசீனமாய் இருந்தால் தினசரி வேலையை எவ்வாறு நடக்கும்? சரி, பற்றற்று இருக்க சொல்றீங்க, எதன் மீது விருப்பம் வெறுப்பு இல்லாம இருக்க சொல்றீங்க. எப்படி நான் டெய்லி வேலை செய்வேன்? இப்படி இருந்தா எப்படி என்னால டெய்லி வேலை செய்ய முடியும் அப்படின்னு கேட்கறதுக்கு சொல்றாரு பகவான். வேலை செய்வதற்கு விருப்பு வெறுப்பு ஒன்றும் வேண்டாம். நீ வேலை செய்வதற்கு எந்த விருப்பு வெறுப்பு எல்லாம் தேவை கிடையாது. அப்படின்னா அவை இன்றியே வேலை நன்கு நடக்கும். உன்னுடைய ராகதேசம் இல்லாமலே உன்னுடைய உடலும் மனமும் இயங்கிக்கிட்டே இருக்கும்பா. அது உடலும் மனமும் இயங்குவதற்கு நீ இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதுக்கு என்ன கர்மம் இருக்கோ அதைப்படி அது இயங்கிட்டு தான் இருக்க போகுது. வந்த வேலை என்னவோ அந்த வேலையை நீ விரும்பினாலும் விரும்பாட்டி செஞ்சுட்டு தான் போற. நீ அததான் இங்க சொல்றாரு. நாம் விரும்பினாலும் விரும்பாவிடினும் நம்மால் நடக்க வேண்டியவை நடந்தே தீரும். நீங்க விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் உங்களால என்ன நடக்கணும்னு இருக்குதோ இந்த தோற்றத்துல, இந்த சிருஷ்டியில, இந்த ஒரு இயக்கத்துல அதை நீங்க செஞ்சுதான் போவீங்க. அதுக்கு உதாரணமா சொல்றாரு கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்ட, நீ விரும்பினாலும் விரும்பாட்டினாலும் நீ போர் புரிஞ்சுதான் ஆகணும். நீ இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. உனக்கு அது விதிக்கப்பட்டிருக்கு. நீ விரும்பி போர் புரிய, விரும்பாம போர் புரிய. ஆனா போர் புரியறது உன்னால் தடுக்க முடியாது. நீ பண்ணிதான் ஆவ அப்படிங்கிற மாதிரி சொல்றாருங்க. நம்மால் நடக்க வேண்டியவை நடந்தே தீரும். போர் புரிய மாட்டேன் என்று நீ சொன்னாலும் செய்தே தீருவாய் என்று அர்ஜுனனை நோக்கி கிருஷ்ண பகவான் சொன்னதன் கருத்து இதுவே. எதற்காக வந்திருக்கிறோமோ அதை நாம் செய்தாக வேண்டும். செய்துதானே ஆக வேண்டும். நம்மால் நடக்க வேண்ட பணியை முயன்றாலும் நம்மால் செய்ய முடியாது. நம்ம எதற்கு வந்திருக்கோமோ அந்த செயலை நம்ம செஞ்சுதான் ஆகணும். அதுல இருந்து தப்பிக்க முடியாது. நம்மால செய்ய முடியாத ஒரு பணியை நீங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது உங்களால செய்ய முடியாது. புரியுதா இல்லைங்களா? நம்மை மீறி சில காரியம் நம்ம உடலாலும் மனதாலும் செய்து கொண்டே இருக்கின்றோம். நம்ம நினைச்சு இதை செய்யணுங்க இல்லாம நிறைய விஷயம் யதார்த்தமாக நடக்குது. இந்த சத்சங்கங்களே அப்படி ஆரம்பிச்சது தான். இதெல்லாம் ஒன்றும் பிளான் பண்ணிலாம் நம்ம ஒன்றும் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றும் பிளான் பண்ணிலாம் ஆரம்பிக்கல. நமக்கு கொரோனான்ற ஒரு விஷயம் வந்ததுனால நேர்ல சத்சங்கம் பண்றதுக்கு இல்லைன்னு, சரி நேர்ல இல்லையே நம்ம என்ன பண்றது, ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஆட்களை பார்த்து ஏதாவது பேசிட்டு இருக்கலாமேன்னு ஒரு இதுல ஆரம்பிச்சது தான் இந்த சத்சங்கம். அது முதல்ல என்ன சத்சங்கம் ஆரம்பிச்சேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. சும்மா அப்படியே பேசும்போது சாட்டர்டே சண்டே ஆனா ஒரு 4 மணிக்கு அப்பதான் எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருப்பாங்கன்ட்டு சும்மா பேசலாமே அப்படின்னு ஆரம்பிச்சது. இதுக்கு எந்த ஒரு ப்ரீ பிளான் பண்ணி ரொம்ப அப்பெல்லாம் ஒரு கேமராவும் கிடையாது. இப்பயும் ஏதோ இருக்கிற லேப்டாப்பை வச்சு நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஒரு சத்சங்கம் ஆரம்பிச்சோம். ஆனா அது என்னடானா இப்ப பாருங்க, தொடர்ந்து பல வருடங்களாக நம்ம எடுத்துட்டு வரோம். தொடர்ந்து பல பேர் அதனால பயன்பெறுகிறார்கள். என் கண்ணுக்கு தெரியாமல், என்னோட தொடர்பு கொள்ளாமல் யூடியூப் வீடியோ பார்த்து லைவ்ல இப்ப பாக்குறவங்க நிறைய பேர் அதனால அவர்கள் பலன் பெறுகிறார்கள். இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணி நடக்கிறது கிடையாது. இது நடக்கணும்னு இருக்குது, நடக்குது. இதுக்கு மேல எது நடக்கணும்னு இருக்குதோ அது நடக்கதான் போகுது. எவ்வளவு காலம் நான் எடுக்கணும்னு இருக்குதோ அதை எடுக்கதான் போறோம். எடுக்கக்கூடாதுன்னு இருந்தா அதை தவிர்க்க முடியாது. நான் ஒரு இடத்துல போய் உட்காருவேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி ஒரு பிளானே கிடையாது. ஆனா லைஃப் அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போகுது. நம்மளை கொண்டு போய் ஒரு இடத்துல உட்கார வைக்குது. இதெல்லாம் எப்படி நடக்கும்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா அது ஒரு விஷயத்தை நடத்திக்கிட்டே இருக்கு நம்ம பின்னாடி ஒரு சக்தி. நம்ம ஒண்ணு நினைச்சா அது நாளாக செய்து கொண்டு இருக்கின்றது. அப்ப நம்மால் எது நடக்க வேண்டி இருக்கிறதோ, சில வருடத்திற்கு முன்பு நம்ம ஒரு இடத்தை ஒண்ணு உருவாக்குவோங்கிற ஒரு தாட்டே கிடையாது. அத ஒரு விருப்பம் இல்லாமல் இருந்தது. ஆனால் எங்கிருந்து அது வந்தது, எப்படி நடக்கிறது என்றால் இன்னைக்கு ஒரு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இது நடக்கணும்னு இறைவனுடைய சித்தம். நம் மூலியமாக நாம் இதை செய்ய வேண்டிய இருக்க வேண்டிய காரியங்கள் செய்தே ஆக வேண்டும். தவிர்க்க முடியாது. அதற்கு நீங்கள் எல்லாம் சேரணும்னு இருக்கிறது உங்களால் தவிர்க்க முடியாத ஒன்று. அப்ப இப்படிதான் நம்ம ஒரு செயினா ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அதான் அழகா பகவான் சொல்ற, எது உன்னுடைய பிராரப்தம் எதுவோ அந்த பிராரப்தப்படி நடக்கிறது நடந்துதான் தீரும். அதை தவிர்க்க முடியாது. அதை நீ என்ன செஞ்சாலும் அதை தடுக்க முடியாது. நடக்கிறது நடந்துதான் தீரும். அப்ப நான் என்ன பண்றது? நான் எதுவுமே பண்ண வேண்டாமானா, எதுவுமே பண்ண வேண்டாம். நீ பாட்டுக்கு நிம்மதியா இரு. நிம்மதியா இருந்துட்டு இருந்தேனாலே போதுமே. ஆனா இல்ல, நான் அதை பண்றேன் இதை பண்றேன் நிம்மதியற்று இல்லாம எல்லாம் அவன் நடத்துறான், நம்ம ஒன்றும் பண்றதுக்கு இல்லை, நீங்க ரிலாக்ஸ்ட் ஆக வேண்டியதானே. நம்ம தான் எல்லாத்தையும் தூக்கி தலையில வச்சுட்டு நம்ம தான் வாழ்க்கையே நடத்துற மாதிரி கஷ்டப்படுறோம். அதெல்லாம் தேவையில்லை. சோ இங்க என்ன சொல்ல வராரு? எதற்காக வந்திருக்கிறோமோ அதை நாம் செய்துதானே ஆக வேண்டும்.
நம்மால் நடக்க வேண்டா பயணியை முயன்றாலும் நம்மால் செய்ய முடியாது. செய்ய வேண்டியவற்றை தவிர்க்கவும் முடியாது. ஆகவே கர்த்தத்துவமும் விருப்பு வெறுப்பும் இன்றி நாடக பாத்திரங்கள் அவரவர் நடிப்பை திறமுறை செய்வது போல. இவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. நீ நினைச்சாலும் உன்னால செய்ய வேண்டிய காரியத்தை தடுக்க முடியாது. நீ முயற்சி பண்ணாலும் சில விஷயம் உனக்கு அது இல்லைன்னு இருந்தா அது நீ முயற்சி பண்ணாலும் கிடைக்காது. அப்ப என்ன பண்றது? நமக்கெல்லாம் இந்த ஒரு நாடகத்துல ஒரு பாத்திரம் கொடுத்திருக்காங்க, ஒரு ரோல் கொடுத்திருக்காங்க. இப்ப உங்களுக்கு எல்லாம் உட்காந்து இந்த வகுப்பு எடுக்கணும், இந்த வகுப்பின் மூலியமா இந்த சப்தங்கள், இந்த அர்த்தங்கள், இந்த ஞானங்களை உங்களுக்கு கொடுக்கணும்னு என்னுடைய ரோலா இருக்குது. அப்ப என் ரோலை நான் சிறப்பா நான் பண்றதுதான் என்னுடைய டியூட்டி. என்னுடைய கதாபாத்திரம் என்ன? குருன்னு ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்து அந்த இதுல உட்கார வச்சு உங்களுக்கு நான் வகுப்பு எடுக்கிறேன். நீங்க எல்லாம் அதை கேட்கக்கூடிய ஒரு சாதகர்களாக இருந்து நீங்க கேட்கறது உங்களுடைய கதாபாத்திரம். வீட்டுக்கு போனா வெவ்வேறு கதாபாத்திரம் இருக்குது. அவங்கவுங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் வச்சிருக்கோம்ல, அததான் சொல்றாரு. நம்மளுடைய கர்த்தத்துவம், நம்மளுடைய இது விருப்பு வெறுப்புமின்றி நாடக பாத்திரங்கள் அவரவர் நடிப்பை, இந்த கேரக்டரை எப்படி பெஸ்டா செய்யறது அப்படின்னு அவங்கவுங்களுடைய கேரக்டரை நீங்க திறன்பட செய்ய வேண்டியதுதான் அப்படிங்கிறார் பகவான். இந்த நாடகம், உலகம் என்ற நாடகம் இடையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க பாத்திரங்களை, கேரக்டரை சிறப்பா செஞ்சுட்டு போங்க. வாழ்க்கை பணிகளை அமைதியுடன் செய்து கொண்டே போக வேண்டும். வாழ்க்கையினுடைய வேலைகளை அமைதியாக, ரிலாக்ஸ்டாக, ஆனந்தமாக செய்து கொண்டே போக வேண்டியதுதானே. இதுல என்ன சிரமம் இருக்கின்றது? இதுல எதுக்கு சிரமப்பட வேண்டும் அப்படின்னு கேட்கிறாரு பகவான். நம்ம என்ன பண்றோம்? அவ்வளோ சிரமப்படுறோம். எல்லா விஷயத்திலும் சிரமப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும். தேவையா? தேவையில்ல. நடப்பது என் முயற்சி செய்யணும், தவிர்க்க முடியாதது. நடவாததை எவ்முயற்சி செய்யணும், நிறுத்த முடியாது, செய்யவும் முடியாது. அதனால ஜஸ்ட் பி ரிலாக்ஸ், சரணாகதி பண்ணிட்டு நிம்மதியா இருங்க. எல்லாம் இயக்கக்கூடிய அந்த பரமாத்மா என்னையும் இயக்கும், நானும் அதுவே, அதுவாகவே நான் இருக்கின்றேன். அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி அப்படிங்கிற அந்த சத்தியத்தை உணர்ந்து கம்ப்ளீட் ரிலாக்ஸ்டா இருக்க வேண்டியதுன்னு. அவ்வளவுதான். அமைதி வந்துருது, சாந்தி வந்துருது. இதற்கு மேல என்ன? கேட்ட மாத்திரத்திலே நமக்குள்ள அந்த தெளிவு ஏற்பட்டு அமைதி ஆயிட வேண்டியதானே. நல்லது.